சிவபெருமானின் கட்டளையின்படி பூலோக மக்களை காப்பதற்காக அன்னை பார்வதி தேவி பத்ரகாளியாக அவதரித்தார். பூமி முழுவதும் சஞ்சரித்துக் கொண்டிருந்த அன்னைக்கு ஒரு நாள் அரபிக்கடல் அருகே பனைமரங்கள் சூழ்ந்த காட்டுப்பகுதியிலிருந்து ஓம் சக்தி பகவதி காளி சூலினி என்ற மந்திர ஓசை காற்றில் மிதந்து வந்தது. அந்த மந்திர ஓசை அன்னையை நேராக அந்த இடத்துக்கு இழுத்துச் சென்றது. அங்கு பைரவர் என்ற சித்தர் ஒருவர் ஸ்ரீசக்கரம் அமைத்து அதில் அமர்ந்து அம்மனின் நாமங்களை ஜபித்து பல ஆண்டுகள் கடுமையான தவத்திலிருந்தார். அவ்வளவு ஆழ்ந்த தவம் அவரது உடல் முழுவதும் மண்புற்று வளர்ந்து அவரையும் ஸ்ரீசக்கரத்தையும் மூடி மறைத்துவிட்டது. அந்த தவத்தின் சக்தியை உணர்ந்த பத்ரகாளி தாயே அவருக்கு நேரில் காட்சி கொடுத்தாள். பூரிப்படைந்த சித்தர், தாயே, நான் பூஜித்த இந்த ஸ்ரீசக்கரத்திலேயே அமர்ந்து எல்லா பக்தர்களுக்கும் அருள் பாலிக்க வேண்டும் என்று வரம் கேட்டார். அன்னையும் சம்மதித்தாள். ஸ்ரீசக்கரத்தில் ஐக்கியமாகிவிட்டாள். காலப்போக்கில் அந்த ஸ்ரீசக்கரத்தின் மேல் மணல் புற்று பெரிதாக வளர்ந்தது. ஒரு நாள் அருகில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு சிறுவன் அந்த புற்றை காலால் தட்டிய போது புற்றிலிருந்து இரத்தம் வடிந்தது. பயந்த மக்கள் பிரசன்னம் பார்த்தபோது அங்கு பத்ரகாளி பகவதி அம்மன் புற்று வடிவில் இருப்பது தெரியவந்தது. அதன்பின் அந்த இடத்தில் ஆலயம் எழுப்பப்பட்டது. அதுவே இன்று புகழ்பெற்ற மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில். 15 அடி உயரம் கொண்ட புற்றின் மேல் சந்தனத்தால் உருவாக்கப்பட்ட அம்மன் முகம், அதற்கு முன் வெள்ளி சிலை, அதற்கு முன் வெண்கலத்தில் நின்ற திருவுரு. இங்கு வழிபட்டால் வேண்டியது நடக்கும் என்பது பக்தர்களின் உறுதியான நம்பிக்கை. இந்த கோவிலில் கை, கால், தலை போன்ற உடல் உறுப்புகள் மரம் மற்றும் வெள்ளியில் விற்பனை செய்யப்படுகின்றன. நோயுள்ளவர்கள் அதை வாங்கி பாதிக்கப்பட்ட இடத்தில் தொட்டு மண்டபத்தின் மேல் போடுவார்கள். உடல் நலம் திரும்பும் என்பது நம்பிக்கை. பச்சரிசி மாவுடன் வெல்லம் கலந்து மண்டையப்பம் செய்து அதை அம்மனுக்கு நைவேத்தியம் வைத்தால் தலைவலி குணமாகும். இத்தல விருட்சம் வேம்பு. 41 நாள் விரதமிருந்து அம்மனை வழிபட்டால் தீராத நோய்களும் தீரும். 27 நெய் தீப வழிபாடு. 27 நெய் தீபம், வெள்ளி கை கால் உருவங்கள், செவ்வரளி பூ, 9 எலுமிச்சை, 9 முறை கருவறை சுற்றுதல். தொடர்ந்து 3 செவ்வாய்க்கிழமைகள் செய்தால் உடல் உபாதைகள் நீங்கும். சபரிமலைக்கு ஆண்கள் விரதமிருப்பது போல இங்கு பெண்களே விரதமிருந்து இருமுடி கட்டி மாசி மாதத்தில் வருகிறார்கள். அதனால் இத்தலம் பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படுகிறது. மண் தொடர்பான பிரச்சனைகள் தீர, வீடு கட்ட தடை, நிலம் வாங்க பிரச்சனை, வாஸ்து தோஷம் போன்ற பிரச்சனை நீங்க செவ்வாய்க்கிழமை 5 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி இங்கிருந்து சிறிது மண்ணை வீட்டில் வைத்து பூஜை செய்தால் உடனடி பலன் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. மாசி திருவிழாவே இந்த கோவிலில் நடைபெறும் பெரிய திருவிழா ஆகும். 10 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் தமிழகம், கேரளா மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் குவிவார்கள். மாசி திருவிழாவின் 10ஆம் நாள் விழாவின் போது நள்ளிரவு 12 மணிக்கு 9 மண்பானை, 4 சட்டி, ஒரு பனையோலை பெட்டிகளில் 11 வகை பதார்த்தங்களையும் 2 குடம் தேனையும் கொண்டு படையிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் சூழ ஒடுக்கு பூஜை நடைபெறும். இந்த பூஜையில் நடைபெறும் ஊர்வலத்தின் போது அந்த பகுதியே நிசப்தமாக இருக்கும். பறையொலி மட்டுமே கேட்கும். இந்த படையல் அன்னத்தை பேசாத குழந்தைகளுக்கு கொடுத்தால் பேச்சு வரும் என்பது நம்பிக்கை. நேர்த்திக்கடனாக ஆண் குழந்தைகளுக்கு உடலில் அலகு குத்தும் குத்தியோட்டம் நிகழ்ச்சியும், பெண் குழந்தைகள் மாவிளக்கு ஏந்தி வரும் நிகழ்ச்சியும் நடைபெறும். நாகதோஷ நிவர்த்திக்கு செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு ராகு காலத்தில் 2 நெய் தீபம், 3 எலுமிச்சை, 3 வாரங்கள் வழிபாட்டு வர திருமணத்தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த கோவில் நாகர்கோவிலிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இக்கோவிலுக்கு மண்டைக்காடு என்ற பெயர் வர 2 காரணங்கள் உள்ளன. ஒன்று, பக்தர்கள் அம்மனை நோக்கி உன் மண்டையை காட்டம்மா என்று வேண்டினர். அம்மன் கூறினாள், புற்றின் சிரசே என் சிரசு. அதனால் மண்டையை காட்டிய காடு என்பது மண்டைக்காடு. மற்றொரு காரணம், முன்பு இது காடு. மக்கள் ஆட்டு மந்தைகளை மேய்த்தனர். எனவே மந்தைக்காடு என்ற சொல் மருவி மண்டைக்காடு ஆனது. புற்று வடிவில் அருள் தரும் அம்மன் அருளை பெற்றிட ஒருமுறை மண்டைக்காடு சென்று
அவளை மனமாற அழைத்தால் போதும். ஓம் சக்தி பகவதி காளி சூலினி.